கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைப்பதற்கு எதிராகவும் சிபிஐ விசாரணை கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்ரஹாம், கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியான சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது உள்ள சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும் உச்சநீதிமன்றத்தில் 5 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று 10:30 மணிக்கு இதில் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழகம் முழுவதும் இதற்கு அந்த தீர்ப்பின் எதிரொலி எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இருதரப்பு வாதங்களிலும் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது உச்சநீதிமன்றம். பதில் மனு தாக்கல் செய்த பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் என தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்து அதன் பின்னர் தீர்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பானது விஜயின் அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய உத்தரவுகளாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஏனெனில் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாற்றினால் அந்த தீர்ப்பானது விஜய்க்கு சாதகமாக இருக்கும் என பொதுவான கருத்து நிலவுகிறது. மேலும் இந்த இருதரப்பு வாதங்களில் பல்வேறு கேள்விகள் தமிழக அரசுக்கும் எழுப்பப்பட்டன, விஜய்க்கும் எழுப்பப்பட்டன. 15 நாட்களாகியும் ஏன் கரூர் செல்லவில்லை விஜய் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு காவல்துறை அனுமதி தரவில்லை என்று விஜய் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. இதே போல ஒரே மருத்துவமனையில் 41 பேருக்கும் பிரேத பரிசோதனை இரவிலேயே எவ்வாறு நடைபெற்றது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சிறப்பு மருத்துவ குழு மதுரையிலிருந்து வந்து அங்கு 14 மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. விஜய் ஓடி ஒளிந்தார் என்ற உயர்நீதிமன்றத்தில் ஏன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கும் அரசு தரப்பில் அது பொதுநல வழக்கு என்றும் கரூர் துயரத்திற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு என்றெல்லாம் தமிழக அரசு தரப்பிலும் விஜய் தரப்பிலும் அங்கு வாதங்கள் பரபரப்பாக அன்று நடைபெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவர்கள் முடிவெடுக்க இயலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வீடியோ காலில் பேசியது மற்றும் 20 லட்சம் நிவாரணம் அறிவித்ததுடன் தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் இந்த கரூர் துயரத்திற்கு பின்னர் முடங்கி போயுள்ள நிலையில் நடிகர் விஜயின் அந்த அரசியல் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தீர்ப்பை உச்சநீதிமன்ற பிறப்பிக்க இருக்கிறது. மேலும் தமிழக அரசியல் நிலவரமும் கடந்த 15 நாட்களாக இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு முன், கரூர் துயர சம்பவத்திற்கு பின் என பல்வேறு விதமான மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. கூட்டணி சமன்பாடுகள் மாற்றங்கள் என பல்வேறு விதமான அரசியல் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு. இதனால் 2026 தேர்தலில் தாவேகாவின் தலைவிதியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான தீர்ப்பு உத்தரவுகள் இன்று உச்சநீதிமன்றத்தால் இன்று 10:30 மணிக்கு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இதில் நடிகர் விஜய் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் இது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு சென்றால் அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை தெரிந்து உண்மை வெளிவருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அரசு தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் கூறப்படும் செய்திகள் மற்றும் நடிகர் விஜய் தரப்பில் அவரது கட்சி நிர்வாகிகள், அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் உள்ளிட்ட அனைத்துக்கும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பே மிக முக்கியமான விடையாக இருக்கக்கூடும் என்பதால் தமிழக அரசியலில் மாற்றத்தை மட்டுமல்ல தாவேகாவின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. தீர்ப்பு என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்து தமிழகத்தில் அரசியல் சமன்பாடுகள் மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை தீர்மானிப்பதற்கான மிக முக்கியமான உத்தரவுகள் இந்த தீர்ப்பில் தான் இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே கரூருக்கு விஜய் எப்போது செல்வார், அடுத்த கட்ட பிரச்சாரங்களை எவ்வாறு மேற்கொள்ள போகிறார், எந்த கட்சியோடு அவர் கூட்டணி வைக்கப் போகிறார் என பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரே விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிரகாம்.